போலாம் சார். நடைபெற உள்ள நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்பவர்களிடம் விருப்பு மனுக்களை பெறுகிறோம். இன்று வெள்ளிக்கிழமை 9/1/2026 இன்று முதல் 12/1/2026 திங்கட்கிழமை வரை மனுக்களை பெறுகிறோம். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மருத்துவரையா அவர்கள் தலைமையில் வேட்பு மனுக்களை வழங்க இருக்கிறார்கள். நேற்று இரவு வரைக்கும் எங்களுக்கு வந்த செய்தி, ஆனால் நாங்கள் வர்றோம் மனு கொடுக்குறோம், நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலான வரவேற்பு. மருத்துவரையா தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது. கட்சியை தொடங்கியவர் மருத்துவரையா, கட்சியை வழிநடத்தியவர் மருத்துவரையா என்ற அடிப்படையில் இன்னைக்கு 9ஆம் தேதி கடந்த 29ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் மருத்துவரையா அவர்கள் கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே மருத்துவரையா சொன்னாதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மருத்துவரையா மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களும் பாசம் வைத்திருப்பவர்களும் அதை கடந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மருத்துவரையாவுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சி சார்பற்ற பொதுமக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நல்ல நிலை இந்த தேர்தலில் உருவாகி இருக்கிறது. அதுக்கு தான் இன்னைக்கு வேட்பு மனு வாங்குறோம். இந்த வேட்பு மனுவில் நிறைய மனுக்கள் கொடுக்க போகிறாங்க. அதனால் பொது தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு 1000 ரூபாய் கட்டணம், தனி தொகுதியில் போட்டியிடக்கூடியவர்கள் அவர்களுக்கு 500 ரூபாய் கட்டணம், பெண்களுக்கு 500 ரூபாய் கட்டணம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது சரியாக 10 மணிக்கு மனுக்களை பெற துவங்க இருக்கிறோம். மருத்துவரையா தலைமையில் மனுக்களை பெறுகிறோம். இந்த 4 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் பொங்கலுக்கு முன்னால் மனுக்களை பெற இருக்கிறோம். இந்த மனுக்கள் அதிக அளவில் வர்றத மனுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வருதுங்கிறத பொறுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு இருக்கிறது நீங்களே தெரியுது. அளவுக்கு அந்த தேர்தலில் மிகப்பெரிய வரவேற்பை வரவேற்கிறது. மருத்துவரையா அமைக்கிற கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும், அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இதுதான் வெற்றி கூட்டணிங்கிற நிலைமையை உருவாகும். இந்த கட்டணம்ன்றது ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாம் ஏழை மக்கள், பாட்டாளி மக்கள், உழைக்கிற மக்கள், இது ஒரு அடையாளத்துக்கு மனுக்கள் பெறது தானே. அதிமுக கூட இந்த கூட்டணி வந்து அன்புமணி தலைமையிலான அந்த குழு அணியினர் வச்சிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 23 சீட்டு வரையும் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எத்தனை சீட்டு என்னங்கிறது தெரியாது. என்ன சொல்றாங்க, இன்னும் ஒப்பந்தமே கையெழுத்தாகலை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ சீட்டுங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்படலாம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படல, அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. மருத்துவரையா தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குது. இதுதான் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த மனுக்களை பெறுகிறோம். மனுக்களை பெற நேரத்தில் நீங்கள் வாங்க, மருத்துவரையா இருக்கிற நானே இருக்கிற எல்லாரும் நிறைய கேள்விகள் கேட்குறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போறீங்க? அதே தொகுதி நான் இன்னும் போட்டியிடுறதாகவே முடிவு பண்ணலை. மருத்துவரையா அவருடைய முடிவு தான் கட்சியில் இருந்த எல்லாருடைய முடிவு. அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு தான் நாங்கள் போட்டியிடுறதா இல்லையா. விருப்ப மனு நீங்கள் அப்போ பெற போகிறது இல்லையா? விருப்ப மனு நான் கொடுக்கல. எந்த